நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை நாம் ஒரு விஷயம் வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 1 7 வசனம் முடிய நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் என்பதே ஆமென். நாம் ஒரு விஷயம் நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே, தர்மையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். தொடர்ச்சியாக யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாங்கள் பார்க்கும்படியாக நீர் உதவி வருகிறீர். 13 அதிகாரங்களை அதில் முடித்து 14ஆம் அதிகாரத்தை தொடங்கி இப்பொழுதும் தொடர்ந்து அதிலிருந்து நாங்கள் செய்திகளை கேட்கும்படி எங்களுக்கு உதவுகிறீர். இந்த நாளிலையும் கூட நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து எங்களோடு கூட இடைப்பட்டு இந்த முழுமையான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று அனுபவிப்பதற்கு கடவுள் உதவி செய்யும். எந்த விதத்திலேயும் உடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் அடைய முடியாதபடிக்கு, எங்களுடைய பாவம் தடையாக அமையாதபடிக்கு எங்கள் மேல் இரக்கமாய் இருந்து நடத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து வருகிறோம். நீரே பொறுப்படும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாள் காலை ஆராதனையில தொடர் பிரசங்கமாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல 13 அதிகாரங்களை இதுவரைக்கும் நம்ம முடித்து 14ஆம் அதிகாரத்தை தொடங்கி ஒரு 3 வசனங்களை நாம் அதுல இருந்து பார்த்திருக்கோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4 சுவிசேஷங்கள்ல ஒரு தனித்துவமான சுவிசேஷமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாக நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறத பார்க்கிறோம். இந்த உலகத்துக்கு அவர் மானுடம் ஏற்று வருவதற்கு முன்பதாக அவர் என்ன விதமாக இருந்தார் என்பதை நமக்கு அது காட்டுகிறது. இப்போ இது வரைக்கும் நம்ம 12 அதிகாரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து எல்லாரோடும் பேசி கொண்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பின்பதாக தன்னுடைய பேச்சை பகை உணர்வு கொண்டிருந்த அந்த யூதர்கள் மத்தியிலிருந்து நிறுத்தி கொண்டு இப்பொழுது தம்முடைய சீடர்களோடு ஐக்கியம் கொள்ளும்படி அவர் மேல் வீட்டு அறைக்கு போகிறத பார்க்கிறோம். அந்த சம்பவம் நமக்கு யோவான் 13 17ஆம் அதிகாரம் வரைக்கும் அது விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். மற்ற சுவிசேஷங்கள்ல சொல்லப்படாத அநேக காரியங்கள் இந்த யோவான் சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு விசேஷமான ஒரு காரியம் இல்லைங்களா? அதோடு கூட புதிய ஏற்பாட்டிலேயே ரொம்ப விரும்பப்படத்தக்க பகுதிகளாக இந்த பகுதி அநேகரால் கருதப்படுகிறது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? இது சிலுவையில் அவர் அறையப்படுவதற்கு முந்தின நாள் இரவு நடக்கிற சம்பவமாக இருக்கிறது. இதுல அநேக காரியங்களை கடவுள் தம்முடைய சீசர்களோடு பேசுகிறத பார்க்கிறோம். இது அங்க இருந்த சீசர்களோடு மட்டுமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருக்கும் உரித்ததாக இது இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 13ஆம் அதிகாரம் தொடங்கப்பட்டு அங்க இயேசு கிறிஸ்து பல காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தம்முடைய அன்பையும் இல்லைங்களா, அவர்கள் தாழ்மையோடு நடக்க வேண்டிய விதத்தையும், அவர்களுக்கு புதிய கட்டளையையும் இப்படி கொடுத்து கொண்டு வருகிற காரியங்களையும் பார்க்கிறோம் இல்லைங்களா? அதுல அந்த 12 பேர்ல ஒருத்தர் பிசாசா இருக்கிறான் என்பதையும் அங்க காட்டி கொடுக்கறத பார்க்கிறோம். பேதுருனுடைய மறுதலிப்பை குறித்து அவர் முன்னறிவிக்கிறத பார்க்கிறோம். இப்படி அந்த பகுதிகள் அந்த 13ஆம் அதிகாரம் முடிவடைகிறத பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரம் தொடங்குகிற பொழுது ஆண்டவர் தம்முடையவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறத பார்க்கிறோம். இப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்ட இந்த சீசர்கள் ஒரு பயத்தினாலும் சோர்வினாலும் கவலையினாலும் அவர்கள் இப்போ இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவிசுவாசத்துக்குள்ளான காரியத்துல அவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? அவிசுவாச அப்படி ஆளுகை செய்திருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் பல காரியங்களை சிந்தித்திருந்தார்கள் இல்லைங்களா? அவர்கள் அறிந்திருந்த விதத்துல
ஒரு யூதர்களாக அவர்கள் அறிந்திருந்த விதத்துல அவங்க ஒரு ரோமருக்கு எதிராக ஆண்டவர் ஒரு கலகத்தை செய்து ஒரு தனி ராஜ்யத்தை உருவாக்குவார் என்று எதிர்பார்த்திருந்த அந்த எதிர்பார்ப்புக்கு ஒரு முடிவு வருகிற மாதிரி ஆண்டவர் இப்ப சொல்றாரு, நான் உங்களை விட்டு போக போகிறேன் என்று சொல்லி சொல்றார். அதோடு கூட யூதாஸ் காரியத்து 12 பேர்ல ஒருத்தரா இருக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பேதுருடைய மறுதலிப்பை குறித்து சொல்றாரு. அதோடு அவர்கள் எல்லாம் விலகி போவார்கள் என்று சொல்லி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தையெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் அவங்கள ஒரு பெரிய சோர்வுகளுக்குள்ளேயும் பயத்துக்குள்ளேயும் பலவீனத்துக்குள்ளேயும் ஒரு அறியாம ஒரு அவிசுவாசத்துக்குள்ளேயும் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அறியாமையெல்லாம் அவிசுவாசத்துக்குள் கொண்டு போய் அவர்களை நிறுத்தி இருக்கிறது. ஒரு சோர்வு கலக்கம் இதெல்லாம் உண்டாகி கிடக்கிறது என்று சொல்லி பார்க்கீங்களா. இப்போ ஆண்டவர் அவர்களுக்கு ஆறுதலாக இந்த பகுதியில பேசுகிற பொழுது முதல் 3 வசனத்துல அருமையான காரியத்தை சொல்றாரு. என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்று சொல்லி சொல்றாரு. உங்களுடைய அந்த இருதய கோளாறுக்கான மருந்து விசுவாசத்துலதான் இருக்கிறது. அந்த விசுவாசத்தை செயல்படுத்துங்கள் என்று சொல்லி சொல்றாரு. ஏற்கனவே அவர்கள் விசுவாசித்து வைத்திருக்கிறார்கள், அவர்கள் இயேசுவை விசுவாசித்து இருக்கிறார்கள். அப்படி இருந்திருந்த போதிலும் அந்த விசுவாசத்தை மேலதிகமாக செயல்படுத்த வேண்டியது அவசியம் என்பதை அங்க சொல்றார். இல்லைங்களா? விசுவாசியுங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்று சொல்லி சொல்றார். 2வது அவர்களுக்கு ஆறுதல் இருக்கிற ஒரு வார்த்தையாக 2வது, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்றார். நான் போகிறது உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவது இல்லைங்களா. அவர் உயிர்த்தெழுதலின் முதற் பலனானவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறார். அவர் உயிர்த்தெழுகிறது தான் நாம் ஒரு நாள் உயிர்த்தெழ போகிறோம் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அந்த விதத்துல அவர் உயிர்த்தெழுந்து அவர் போயிருக்கிறார் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவதற்கு இல்லைங்களா. அது ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வார்த்தை. நான் போறது உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றது. 3வது வசனத்துல சொல்றாரு, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன்னு சொல்றாரு. போனது அவ்வளவுதான்னு நினைக்காதீங்க, நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஆறுதலான வார்த்தைகளை ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் நம்ம பார்த்த கடந்த வார்த்தை. இன்றைக்கு நாம் தொடர்ந்து 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் முடிய பார்க்கலாம். 4ஆம் வசனத்துல ஆண்டவர் தொடர்ச்சியா சொல்றாரு, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார் என்று சொல்லி பார்க்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் போற இடம் உங்களுக்கு தெரியும், வழியும் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி சொல்றார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பிதாவினிடத்தில் போக வேண்டும் என்பதை ஆண்டவர் தொடர்ச்சியாக அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார். நம்ம பார்த்தோம்னா அந்த பகுதிகள் எல்லாம் நம்ம இதுவரைக்கும் பார்க்கறது என்ன, தன்னுடைய மரணத்தை குறித்து பேசுகிறார். அவர் என்ன விதமாக அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்பதும் அவர் பரத்துக்கு ஏறி போவார் என்பதையும் குறித்து திருப்ப திருப்ப ஆண்டவர் அவர்களிடத்தில் பேசி இருக்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. நான் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் பிதாவினிடத்திற்கும் போகிறேன் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா. என் பிதாவின் வீட்டிற்கு போகிறேன் என்று சொல்லி சொல்றார். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அங்க சொல்றாரு, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது, நான் பிதாவின் வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிறத நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, பரலோகத்துக்கு போறேங்கிறத நீங்க அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்றார். அதோடு கூட என் மேல இருக்கிற விசுவாசத்தினால நீங்கள் நித்திய ஜீவனையும் அடைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா. அப்ப ஒண்ணு சொல்றாரு, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், அவர் பரலோகத்துக்கு போறாருங்கிறத அவங்க அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்றார். தான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் பரலோகத்துக்கு போவேன்றத ஆண்டவர் சொல்றார், பிதாவினிடத்தில் போவேன்றதை அடிக்கடி சொல்லி கொண்டு இருக்கிறார். அதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் இல்லைங்களா. அதை சொல்றாரு. அதை தொடர்ந்து அந்த வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற பொழுது, அவர் மீதுள்ள விசுவாசத்தினால அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா. அவரை விசுவாசிக்கிறது தான் நித்திய ஜீவனுக்கான காரியம் என்று சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றாரு. அதுவும் அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. அப்ப நான் போற இடத்தையும் என் மேல இருக்கிற உங்கள் விசுவாசத்தினாலையும் நீங்க வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்றார். நான் போறேன், பரலோகத்துக்கு போறேன், அது உங்களுக்கு தெரியும். அதோடு கூட அதற்கான வழியும் தெரியும். உங்க பரலோகத்துக்கு போவதற்கான வழி யார்? நான் தான். என்னை விசுவாசிக்கிறதின் மூலமாகவே நீங்கள் பரலோகத்துக்கு போவீர்கள், அதையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்றார். 4ஆம் வசனம். 5ஆம் வசனத்துல
தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார் என்று சொல்லி பார்க்க. இது நேர் அப்படியே முரண்பாடு. ஆண்டவர் சொன்னதுக்கு நேர் முரண்பாடான காரியத்தை தோமா சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு நான் போற இடத்தை அறிவிங்க அப்படின்னு சொல்லி. ஆண்டா இங்க தோமா சொல்றாரு நீர் போகிற இடத்தை அறியோமே அப்படின்னு சொல்றாரு. இப்ப இத குறிச்சு அவர்களிடத்துல ஆண்டவர் அடிக்கடி பேசி இருந்த போதிலும் இல்லைங்களா, பரலோக வாழ்வை குறித்தும் தன் மூலமாகவே பிதாவினிடத்துல ஒப்புரவாக முடியும் என்று சொல்லியும் இதெல்லாம் ஆண்டவர் தொடர்ந்து அவர்களோடு பேசி இருந்த போதும் அவங்களுடைய பூர்ணமற்ற அறிவினாலும் அவங்களுடைய பயத்தினாலும் கேள்வியினாலும் அவர்கள் நிறைந்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கணும். அவர்கள் ஒரு பூர்ணமற்ற அறிவினால இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பூர்ணமான அறிவு இல்லை இல்லைங்களா. அதோடு அவர்கள் பயத்தினால இல்லைங்களா ஒரு கேள்வியினால் நிறைந்திருந்தார்கள் என்பதை நம்ம இந்த பகுதியிலிருந்து அறிந்து கொள்ள முடியும் இல்லைங்களா. தோமா அங்க சொல்றாரு, ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் அப்படின்னு. ஆண்டவர் அடிக்கடி அவர்களோடு பேசி அதை சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா. அது அவர்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அவர் பேசினது உண்மை அப்படிங்கிறதும் தெரியும். ஆனா அவங்களுடைய அந்த பூர்ணமற்ற அறிவினால அவங்க பயத்தினாலும் கேள்விகளினாலும் நிறைந்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு பூர்ணமற்ற அறிவு இருந்தது. இயேசுவை விசுவாசித்திருந்தார்கள். இந்த பூர்ணமற்ற அறிவுள்ள ரொம்ப தெளிவில்லாத இல்லைங்களா தேவையான சில அறிவுகள் மாத்திரம் இருந்திருந்தது இல்லைங்களா. இந்த அறியாமையின் காரணமாக அவர்கள் பயத்தினாலும் கேள்வியினாலும் நிறைந்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. பேதுரு மாதிரியே இல்லைங்களா இவரும் எல்லாருமே அப்படித்தான் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். வேற எங்கேயோ இந்த உலகத்துல போறாராட்டுறது, இந்த பூமியில நம்மை விட்டு வேற எங்கேயோ கடந்து போகிறாராட்டுறதுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு, நீ போகிற வழியை நாங்கள் அறியோமே, ஏன்னா நீங்க போகிற இடத்தை நாங்கள் அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் அப்படின்னு கேட்கிறாங்க. 6ஆம் வசனத்துல அதற்கு இயேசு பதில் சொல்றாரு. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி சொல்றார். இயேசு சொல்றாரு, நானே வழியும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஒரே வழி நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்றார். இந்த நானே அப்படிங்கிற அந்த வார்த்தை இந்த யோவான் சுவிசேஷத்துல 7 முறை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அந்த 7 முறை பயன்படுத்துகிறதுல ஒரு முறைதான் இங்க சொல்லப்பட்ட அதற்கு இயேசு நானே வழியும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா. பாருங்க, இதே யோவான்ல 6ஆம் அதிகாரத்துல 48ஆம் வசனம், ஜீவ அப்பம் நானே இல்லைங்களா. பழைய ஏற்பாட்டு காரியங்களை இயேசுவினிடத்துல பேசுகிற பொழுது, அங்கிருந்த யூதர்கள் பேசுகிற பொழுது ஆண்டவர் சொல்ற ஒரு முக்கியமான வார்த்தை தான் ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி சொல்றார். வனாந்தரத்துல உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல இது அல்ல அப்படின்னு சொல்றார். அதை புசித்தவர்கள் மரித்தார்களே என்று சொல்லி ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி சொல்றார். இதுல புசிக்கிறவன் மரியாதை இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நானேன்னு சொல்லி நானே ஜீவ அப்பம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்து 8:12 பார்த்தோம்னா, 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்த்தா, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் என்று சொல்லி பார்க்க. நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் அப்படிங்கிறதான் அங்க சொல்றார். நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அப்போ நான் தான் உலகத்துக்கு ஒளி, வேறொரு ஒளி இல்லை அப்படிங்கிறதான் ஆண்டவர் சொல்றார். அப்ப இருளிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒளியின் இடத்திற்கு நாம் வர வேண்டும் என்று சொல்லி சொல்றார். யோவான் 10ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா. நானே வாசல், ஆடுகளை குறித்து அங்க பேசுகிற பொழுது, ஆடு மந்தையை குறித்து பேசுகிற பொழுது அங்க சொல்றார் நானே வாசல். அந்த வாசல் வழியாகத்தான் அந்த பட்டிக்குள்ள போக முடியும் இல்லைங்களா. ஆண்டவர் தான் வாசல்னு சொல்றார் இல்லைங்களா. அடுத்து பாருங்க,
10:11 பாருங்க. அதே 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி சொல்றார். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி சொல்றார். நான் தான் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்றார் இல்லைங்களா. 4ஆவதா அது சொல்றார், நான் தான் மேய்ப்பன். அதோடு 11ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம், இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி சொல்றார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றார் இல்லைங்களா. நான் தான் ஜீவன், அந்த ஜீவன் உங்கள் இருந்தாதான் நீங்க உயிர் தெழுவீர்கள் அப்படின்னு சொல்றார் இல்லைங்களா. அதை மார்த்தாளுகிடத்துல சொல்றத நம்ம பார்க்க. அடுத்து நம்ம இப்ப பார்த்த 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்றாரு, நானே வழின்னு சொல்லி சொல்றாரு. அதோடு 15ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா 1ஆம் வசனத்திலேயே சொல்றாரு, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லி சொல்றாரு. நானே மெய்யான திராட்சை, என்னில் நிலைத்திருக்கிற கொடி எதுவோ அது கனி கொடுக்கும் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா. நான் தான் செடி அப்படின்னு சொல்றார் இல்லைங்களா. ஆண்டவர் சொல்றாரு இங்க 14, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா. நானே அப்படின்றது அவர் மட்டும்தான் அப்படிங்கிறத காட்டு. வழியும், நானே வழியும் அப்படின்னு சொல்றார். அவரே தேவனிடத்துக்கு போகிறதுக்கான வழியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்முடைய சீசர்களுக்கு ஆண்டவர் சொல்றத பார்க்க இல்லைங்களா. அப்ப இயேசு வழியா இருக்கிறார். நம்ம நினைச்சிடக்கூடாது இயேசு ஏதோ ஒரு முன்மாதிரியாக இருந்தார் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சில விஷயங்களுக்கு இந்த உலகத்துல மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, முன்மாதிரியா இருப்பாங்க. ஒரு விஷயத்தை நடந்து காட்டி அதன் வழியாக நடக்கும்படி ஒரு முன்மாதிரியாக இருப்பார்கள் இல்லைங்களா. இப்ப பவுல் சொல்றாருல, என்னை பின்பற்றுங்கள்னு சொன்னா, நான் எதை பின்பற்றணும் இயேசுனா அதே மாதிரி நீங்களும் பின்பற்றி வாங்கன்னு ஒரு முன்மாதிரிய காட்டுறார் இல்லைங்களா. அந்த மாதிரி இயேசு வெறும் முன்மாதிரியை மட்டும் காட்டுகிறவர் அல்ல இல்லைங்களா. அதோடு ஒரு தீர்க்கதரிசி மாதிரி அந்த பாதையை போதிக்கிறவர் மட்டும் அல்ல. இந்த பாதையில போனா நீங்க ஜீவனை அடையலாம் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசி மாதிரி போதனை செய்கிறவர் மட்டும் அல்ல இல்லைங்களா. அதோடு கூட சில உதவிகளை செய்து அவர்களை நடத்திக்கிட்டு போறவர் மட்டும் அல்ல இல்லைங்களா. அவர் யார் அப்படின்னு கேட்டா, அவர் தான் அந்த வழியை, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில வழியாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்தான். அந்த வழியில தான் நம்ம போகவே முடியும். அவர் அந்த வழியை காட்டுகிறவரோ இல்ல முன்மாதிரியாய் நடக்கிறவரோ, அது அந்த வழியை போதிக்கிறவரோ, சில உதவிகள் செய்து கூட்டி கொண்டு போகிறவரோ அல்ல. அவர் தான் அந்த வழியை. அந்த வழியின் இப்ப 2 பகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை. அந்த வழியாதான் கீழே பெரிய பள்ளம். அதுக்கு நடுவில் தான் நம்ம நடந்து போகணும்னா அந்த வழி இதுதான்னு முன்னாடி, அதாவது இந்த வழி இதுதான்னு போதிக்கிற ஒருவராக அவர் இல்லை. அதுல போங்க நடந்துன்னு சொல்றவர் மட்டும் இல்லை இல்லையா. இல்ல முன்னாடி அந்த பாலத்து மேல நடந்து போய் இப்படி என்னை பின்பற்றி இந்த பாலத்து மேல நடந்து வாங்கன்னு சொல்றவர் இல்லை இல்லைங்களா. அதோடு கூட சில உதவிகள் செய்து அவங்கள கையை பிடிச்சிக்கிட்டு போறதோ இல்லை மற்ற காரியங்களை செய்து நடத்திக்கிட்டு போறதோ, அந்த பாலத்து மேல நடத்திட்டு போறதோ இல்லை. அந்த பாலமே அவர் தான் இல்லைங்களா. அவர் மூலமாகத்தான் நாம் அந்த பக்கம் போக முடியும்னு சொல்றார் இல்லைங்களா. அப்ப நானே வழி என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா. இப்ப தேவனிடத்திலிருந்து மனுஷருக்கான வழியாக அவர் இருக்கிறபடினாலதான் அவரே தேவனிடத்திலிருந்து மனுஷருக்கான வழியா இருக்கிறபடினால பிதாவினிடத்திலிருந்து குமாரன் மூலமாக சகல தெய்வீக ஆசீர்வாதங்களும் நமக்கு வருகிறது என்று சொல்லி பார்க்கலா. அவரே தேவனிடத்திலிருந்து மனுஷருக்கான வழியா இருக்கிறதுனால பிதாவினிடத்திலிருந்து குமாரன் மூலமாக சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு வருகிறது. அந்த சைடு கடவுள் இல்லைங்களா. அவரே தேவனிடத்திலிருந்து மனுஷருக்கான வழி. இப்ப தேவனுக்கு அந்த சைடு பாருங்க, அங்கிருந்து குமாரன் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது, தெய்வீக ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறது இல்லைங்களா. பாருங்க, அதைத்தான் எபேசியர்ல 1:3 சொல்லுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லுங்க.
அப்ப இயேசுதான் தேவனிடத்திலிருந்து மனுஷனுக்கான வழியாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கிறதுனால பிதாவினிடத்திலிருந்து குமாரன் மூலமாக சகல ஆசீர்வாதங்களும், அந்த தெய்வீக ஆசீர்வாதங்களும் நமக்கு வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? அவர் கிருபையாக நம்மை நோக்கி பார்க்கிறார். நமக்கு மறுபிறப்பு, இல்லைங்களா, புத்திர சுவிகாரம் இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். இல்லைங்களா? அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வருது. இந்த பக்கம் மனுஷனிடத்திலிருந்து பார்த்தா மனுஷனிடத்திலிருந்து தேவனுக்கான வழியாக அவர் இருக்கிறதுனால அவரே நம்முடைய நீதியாகவும் நம்முடைய பிரதான ஆசாரியராகவும் நம்முடைய பாவத்துக்கான பரிகார பலியாகவும் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. நீங்க நல்லா பாருங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு காரியத்தை திங்க் பண்ணி பாருங்க. இல்லைங்களா? இடையில ஒரு பெரும் பள்ளம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு நம்ம போகவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படிக்கான காரியம், அப்படி ஒரு பிரிவு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா மனிதனுடைய பாவம். இல்லைங்களா? இப்போ அந்த பக்கம் இருந்து நமக்கு கிடைப்பதெல்லாம் தண்டனை மட்டும்தான். இல்லைங்களா? இந்த பக்கம் இருந்து நாம் ஆண்டவருக்கு செய்வதெல்லாம் எதிர்ப்பும் பகைமை உள்ளத்தை தான் நம்ம காட்டுவோம் பாவத்தில் இருக்கிறதுனால. இல்லைங்களா? ஒரு புறம் அந்த பக்கம் ஆண்டவர் தண்டனை தான் கொடுக்கணும், இந்த பக்கம் நம்ம எதிர்ப்பை தான் காட்டணும். இப்ப அதுல இருந்து நம்ம மீட்கப்பட்டு ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும் என்று சொன்னால் வேறொருவர் தேவை. இல்லைங்களா? அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் அந்த பாலம், அந்த வழியாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறப்ப தேவனிடத்திலிருந்து மனுஷருக்கான வழியாக அவர் இருக்கிறபடினால பிதாவினிடத்திலிருந்து குமாரன் மூலமாக நமக்கு சகல தெய்வீக ஆசீர்வாதங்களும் வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் மூலமாக மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. இல்லைங்களா? அதோடு இந்த பக்கம் இருந்து நம்ம பார்த்தா மனுஷனிடத்திலிருந்து தேவனுக்கான வழியாக அவர் இருக்கிறதுனால அவரே நம்முடைய நீதியா இருக்கிறார். இல்லைங்களா? நாம் நம்முடைய நீதினால போக முடியாது. இல்லைங்களா? அப்ப அவர் நம்முடைய நீதியா இருக்காரு, நம்முடைய பிரதான ஆசாரியரா இருக்கிறாரு, நம்முடைய பாவ பரிகார பலியாக இருக்கிறார். ஆகவே நாம் தேவனிடத்துல போக முடியாது. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே வழி என்று சொல்லி சொல்றார். அப்போ அவருடைய பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாக தேவனுடைய நியாய பிரமாணத்தை அவர் கனப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் செய்ய முடியாததை நமக்காக அவர் கீழ்ப்படிந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தன்னுடைய மரணத்தினால தேவனை நீதி உள்ளவராக்கி இருக்கிறார். அவர் நீதி உள்ளவர் தான். மூலம் நம்முடைய பாவத்துக்கான நிவர்த்தி அங்க செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நீதி உடையவராக தேவன் அந்த பாவத்துக்கான தண்டனையை கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அவரை விசுவாசிக்கிறவரை நீதி உள்ளவராக ஆண்டவர் மாற்றுகிறார். இல்லைன்னா அதான் வழி. அதனாலதான் சொல்றாரு, இவ்வளவு பெரிய காரியம் இருக்கு, நான் தான் வழி, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லும்போது நான் தான் வழி, என் வழியாகத்தான் நீங்க போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சத்தியமும் என்று சொல்லி சொல்றார். நானே வழியும் சத்தியமும் அப்படின்னு சொல்றார். அவரே சத்தியம், அவர் தான் உண்மை. இல்லைங்களா? அவர் மெய்யான தேவனும் மெய்யான மனுஷராக மட்டுமல்ல, அவரே சத்தியமா இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறது. இல்லைங்களா? அப்ப அவரே சுவிசேஷத்தினுடைய சகல சத்தியத்தின் ஊற்றும் காரணமா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? சுவிசேஷ சத்தியங்கள் சொல்றோம் பாருங்க, அதுக்கான ஊற்றும் காரணம் அவர்தான். இல்லைங்களா? எல்லா அடையாளங்கள், நிழலாட்டங்கள், இல்லைங்களா, இது எல்லாமே அவரைத்தான் நமக்கு காட்டுகிறது. இல்லைங்களா? அதனுடைய உண்மையாக அவர் தான் இருக்கிறார். நானே சத்தியம் அப்படின்னு சொல்லும்போது உண்மை. இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட எல்லா விஷயம் என்னை குறித்து தான் சொல்லுகிறது அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றார். அப்ப எல்லா அடையாளங்கள், நிழலாட்டங்கள் அதனுடைய சத்தியமாக இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, சகல பொய் வழிகளுக்கு எதிரான ஒரே மெய்யான வழியாகவும் அவர் தான் இருக்கிறார். உலகத்துல எத்தனையோ பொய் காரியங்கள் இருக்கு, ஆனா உண்மையாக சத்தியமாக இருப்பது கிறிஸ்து தான். இல்லைங்களா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றார். அவர் தான் ஜீவன். இல்லைங்களா? அவர் தனக்குள்ளே ஜீவனை கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதுலயே யோவான் 1ஆம் அதிகாரத்திலேயே 4ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னா பாருங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது என்று சொல்லி சொல்றத பார்க்கணும்.
அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அவரே ஜீவன் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப தமக்கு சொந்தமானவர்களுக்கு அவரே ஜீவனும் ஆதாரமுமா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜீவனை கொடுப்பவராக அவர் இருக்கிறார். அவரை நாம் பெற்றுக்கொள்ளுகிறது தான் ஜீவன், இல்லைங்களா? அந்த ஜீவனை நாம் அடைகிறோம். நாம் எல்லாம் பாவத்துல மரித்து போயிருக்கிறோம். அந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவத்துல மரித்து போயிருக்கிறான், இல்லைங்களா? அந்த மனிதனுக்கு ஜீவன் கிறிஸ்து தான் சொல்லி சொல்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது ஆதாமுக்குள்ள எல்லா மனுஷர்களும் தேவனிடத்துக்கு போகிற அந்த வழியை தொலைத்து விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் ஆதாமை படைத்த பொழுது பாவம் இல்லாதவராக படைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்துல பாவத்துல விழுந்து விடக்கூடிய காரியம் அவர்ல இருந்தது. பாவம் செய்யாமலும் வாழ முடியும், அதே நேரத்தில் பாவத்தில் விழுந்து விட முடியும், விழுந்து விடக்கூடிய நிலையிலும் அவர் இருந்தார். அப்படி அவர் பாவத்தில் விழுந்த பொழுது அவர் இந்த உலகத்திற்கு பிரதிநிதியாக இருக்கிறபடியா, மனுஷருக்கு பிரதிநிதியாக இருக்கிறபடினா ஒவ்வொரு மனிதனும் அவருக்குள் விழுந்து போனான்னு சொல்லி பார்க்க. ஆகவே ஆதாமுக்குள் எல்லா மனிதர்களும் தேவனிடத்துக்கு போற அந்த வழியை தொலைத்தார்கள் என்று சொல்லி பார்க்க. உங்கள் பாவமே உங்களுக்கும் தேவனுக்கு இடையில் பிரிவினை உண்டாக்கிற்று என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லு. பிரிவினை உண்டாக்கிடுச்சு, இல்லைங்களா? அதோடு தேவனுடைய சத்தியத்தையும் தொலைத்தார்கள் என்று சொல்லி பார்க்க. உண்மைத்துவமான வாழ்க்கை இதெல்லாம் போச்சு, இல்லைங்களா? தேவன் ஒருவரே சத்தியபாரர் என்று சொல்லியும் ஒவ்வொரு மனுஷரும் பொய்யர் என்று சொல்லியும் வேதம் நமக்கு சொல்லுகிறது, இல்லைங்களா? உண்மையை தொலைத்து போட்டார்கள். பாவம் வந்த பொழுது அதுக்கு முன்பதாக உண்மையுத்தவமாக வாழ்ந்த மனிதன், இல்லைங்களா, பாவம் வந்ததுக்கு அப்புறம் அவன் சத்தியத்தை தொலைத்து விட்டான் என்று சொல்லி பார்க்க. தேவனுடைய ஜீவனையும் அவர்கள் தொலைத்தார்கள் என்று சொல்லி பார்க்க, இல்லைங்களா? ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தாயிற்று என்று சொல்லி பார்க்க. அப்போ ஒருவனும் ஒரு காலம் கிறிஸ்து இல்லாமல் தேவனிடத்துல வரவோ அவரை அறியவோ தேவனுக்கு முன்பாக ஜீவிக்கவோ முடியாது என்று சொல்லி பார்க்க. இப்ப அந்த மனுஷன் ஒரு நிர்கதியாக இருக்கிறான், இல்லைங்களா? அவனால் தானாக தேவனிடத்துல வந்துவிட முடியாது. அவன் தேவனிடத்தில் வரவும் அவனுக்கு அப்படிப்பட்ட சிந்தனையும் இருக்காது. அவன் முழு பகையாக தேவனை எதிர்க்கிறவனாகத்தான் இருப்பான். தேவனும் நீதியான காரியங்களை அவனுக்கு செய்ய வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது போல அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட நிலையில தேவன் தம்முடைய கிருபையினாலே தம்முடைய குமாரனை அனுப்பி நம்முடைய பாவ கடன்களை அவர் மேல் செலுத்தி அவரை சிலுவையில் கொல்ல கொடுத்து அவரை உயிர்த்தெழச் செய்து அந்த நீதியை நம்மேல் கடத்தி நம்மை நீதிமானாக்குகிறார் என்று சொல்லி பார்க்க. நல்ல ஆண்டவர் சொல்றாரு, என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு சொல்றார். நானே அப்படின்னு சொல்லி சொல்றார். 7ஆம் வசனம் பாருங்க. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் என்று சொல்லி பார்க்க. ஒரு விதத்துல அவரையும் அவர் சொன்ன வார்த்தையின் அர்த்தத்தையும் சீசர்கள் அறிந்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்க. அதனாலதான் ஆண்டவரை விசுவாசித்தாங்க, அறிந்திருந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னை அறிந்திருந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்றாரு, இல்லையா? ஒரு புறத்துல அவரையும் அவர் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தத்தையும் சீசர்கள் அறிந்திருந்தார்கள். அதே நேரத்துல இன்னொரு புறத்துல பார்த்தா அறிய வேண்டிய விதத்துல அவர்கள் அதை அறியவில்லை என்று சொல்லி பார்க்க. அறிய வேண்டிய விதத்துல அவர்கள் அறியல. அவர் சொன்னதையும் செய்ததையும் ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாளுக்கு பின்பதாக அவர்களுக்கு போதிக்கிற வரைக்கும் அவர்களுடைய காரியம் ஒரு அறியாமையில தான் இருந்தது, இல்லைங்களா? பெந்தகோஸ்தே நாளுக்கு பின்பதாகத்தான் அவர்கள் ஆண்டவர் சொன்னதையும் ஆண்டவர் செய்ததினுடைய பூர்ணமான காரியங்களை அறிந்து கொள்ள முடிந்தது, இல்லைங்களா? அது வரைக்கும் அவர்கள் அறியாமல் இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, 16ஆம் அதிகாரத்துல 12 15ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு சொல்றதை பாருங்க. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது.
அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் என்று சொல்லி சொல்றார். ஒரு புறத்துல அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஆண்டவர் சொன்னதையும் அந்த வார்த்தை. ஆனா இன்னொரு புறத்துல பார்த்தா அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை என்று சொல்லி பார்க்கணுங்களா. அவர்கள் அறியாம இல்லைங்களா, அவர்கள் அறியாமலும் அவர் சொன்னதையும் செய்திகளையும் ஆவியானவர் அவர்கள் போதிக்கிற வரைக்கும் அவரை அறியாமலும் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்க. ஒரு அறிவு இருந்தது, ஆனா அந்த அறிவு அறிய வேண்டிய விதத்தில் இல்லை. அது எப்போ ஒரு முழுமையான அறிவா இருக்கு? ஆவியானவர் கொடுக்கப்படுகிற பொழுது பெந்தகோஸ்தே நாள்ல. அதுக்கப்புறம் அவர்கள் தெளிவாக அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. அதுக்கு காரணம் என்ன? அவர்கள் அப்படி இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவர்களுடைய பாரம்பரியம் இல்லைங்களா. அதோடு இந்த பூலோக ராஜ்யத்தை குறித்ததான சிந்தை. ரோமர்களுக்கு எதிராக அவர் ஆட்சி செய்வார் என்று சொல்லி எதிர்த்து தனி ராஜ்யமாக இஸ்ரவேலுக்கு என்று ஒரு நாடு அமைக்கப்பட்டு ஆட்சி செய்வார் என்று சொல்லி அவர்கள் நம்பி இருந்தார்களே, அந்த சிந்தனை இல்லைங்களா. அவர்கள் அதிலிருந்து விடுதலையாயிருந்தா அவரை அறியும்படி அவருக்கு செவி கொடுத்து கற்றுக்கொண்டிருந்தா அவங்க அறிஞ்சிருப்பாங்க இல்லைங்களா. அந்த பாரம்பரியம், இந்த பூமிக்குரிய ராஜ்யம் இல்லைங்களா, அந்த சிந்தனையிலிருந்து விடுபட்டு ஆண்டவர் சொன்னதை அறிய வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொண்டிருந்தா அறிந்திருப்பார்கள். ஆனா அந்த நேரத்துல அப்படி இல்லை இல்லைங்களா. அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலை. இயேசு விசுவாசித்திருந்திருந்த போதிலும் அவர்கள் அந்த அளவுக்கு அறியவில்லை என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. அப்ப பிதா குமாரனை அறிகிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஒருத்தரை அறிஞ்சா மற்றவரையும் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கலாம். அந்த அறிவு ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா. பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லைங்களா. ஒருத்தரை அறிஞ்சா இன்னொருத்தரை அறிந்து கொள்ள முடியும் இல்லைங்களா. அந்த அறிவு ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலத்துல ஆவியானவர் உங்கள் மேல ஊற்றப்படும் போது என்னையும் என் பிதாவையும் பற்றிய காரியங்களை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி சொல்றாரு. அதைத்தான் நம்ம யோவான்ல இப்ப வாசிச்சோம் இல்லைங்களா. சத்திய ஆவியாகி அவர் வருகிற பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொல்லி சொல்றார். இப்ப அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நான் அறிய வேண்டிய விதத்திலான அறிவு இல்லை. அவருடைய சிந்தனை இப்போ பாரம்பரியத்தினாலும் இந்த பூமிக்குரிய ராஜ்யம் அமையும் என்று சொல்லி யூதர்கள் பேச்சு அவங்க சொன்னதை கேட்டு கேட்டு வளர்ந்தபடினாலும் அது அவர்கள்ல இருக்கு இல்லைங்களா. அப்ப அந்த சிந்தனையிலிருந்து அவர்கள் விடுபடலை. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததற்கு பின்பதாக இல்லைங்களா அங்க அவர்களுக்கு பல விஷயங்கள் தெரிகிறது இல்லைங்களா. இந்த ராஜ்யத்தினுடைய மெய்யான காரியம் தெரிகிறது. அது மாமிசத்தின்படியான ராஜ்யம் அல்ல அப்படிங்கிறத உணர்ந்து கொள்கிறார் இல்லைங்களா. பரிசுத்தாவின் கொடுக்கப்படுவது இன்னும் அதிகமா அறிஞ்சுக்கிறாங்க. ஆனா இப்ப அவங்களுடைய நிலை கொஞ்சம் குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. இங்க ஆறுதலான பல விஷயங்களை பேசிக்கிட்டே வரார். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள் சொல்றார் இல்லைங்களா. அவங்கள தேற்றார். ஆனா அவர்களோ நாங்க அறியாம இருக்கிறோமே, நீ போற இடத்தை எங்களுக்கு தெரியாதே, வழி எப்படி தெரியும்? நம்ம இந்த இதுக்கு போறோம்னு சொன்னா இந்த வழியா போலான்னு முடிவு பண்ணிக்கலாம் இல்லைங்களா. நம்மளே இந்த ஊர்ல மாமிசத்தின்படி பார்த்து இந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்னா, ஓ அப்படியா, சரி அப்ப அது வழி நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வழியே போற இடமே தெரியாதுங்கிற அப்புறம் எப்படி வழி தெரியும்? தோமா அதைத்தான் கேட்கிறார், மாமிசத்தின்படி கேட்கிறார். பேதுரு கேட்டாரு இல்லைங்களா, அவர் எங்கேயோ இந்த பூமியில போறாரு நம்மளை விட்டுட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் போற இடமும் உங்களுக்கு தெரியும், வழியும் உங்களுக்கு தெரியும் சொல்றாரு. அவங்க சொல்றாரு, எனக்கு போற இடமே முதல்ல தெரியாது, அப்புறம் எப்படி வழி தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறார். இப்ப ஆண்டவர் மறுபடியும் அதை காட்டுறாரு, நானே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை எல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்து வரான். முன்னாடி 3 வருஷத்துல சொன்னாரு, மறுபடியும் அதே சொல்றாரு. அதுக்கு முன்னாடி பல முறை அதை சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா. அப்ப பாருங்க, அப்ப அவங்களை ஆறுதல் படுத்துகிறார் தொடர்ந்து
என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்றார். ஆறுதலான காரியங்களை அவர்களோடு பேசிட்டு இருக்கிறார். ஆனா அவர்களோ கலக்கத்தினாலையும் பயத்தினாலையும் அறியாமையினாலையும் அகப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இதுதான் அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. 11 சீசர்களும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இயேசு அவர்களோடு பேசிக்கிட்டே வரார். சரி, இதுல இருந்து நாம நடைமுறையா இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை நம்ம எடுத்துக்கலாம். கடவுள்ல திருப்தி அடைகிற இருதயம் சிறந்தது என்று சொல்லி பார்க்க. இந்த 4-5 வசனத்தை நம்ம பார்க்கும்போது இது ஒரு வெளிப்படையான முரண்பாடாக நமக்கு தெரிகிறது மாதிரி இருக்கு. அந்த வெளிப்படையான முரண்பாடு கேள்வியை கேட்குது இல்லைங்களா? தோமா கேள்வி கேட்கிறார். அதைத்தான் நம்ம இங்க பாக்குறோம். 4:5 ஆண்டவர் சொல்றாரு, நான் போற இடத்தை அறிஞ்சிருக்கிறீங்க, வழியை அறிஞ்சிருக்கீங்க. ஆனா தோமா சொல்றாரு, இது போற இடத்தை எங்களுக்கு தெரியாது, வழி எப்படி நாங்கள் அறிவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்களா? இப்ப இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம், முதலாவது பயன்பாடாக கடவுள்ல திருப்தி அடைகிற இருதயம் சிறந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். வசன பகுதியில விசுவாசிகள் தங்களை பற்றி பேசுவதை விட இயேசு அவர்களை பற்றி எவ்வளவு சிறப்பாக பேசுகிறார் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு பார்க்கணும். அவங்க அவங்கள பத்தி பேசுறத விட இயேசு அவங்கள பத்தி பேசுறது இங்க நமக்கு தெளிவா சொல்லுது. நான் போகிற இடம் உங்களுக்கு தெரியும், வழி உங்களுக்கு தெரியும்னு இயேசு சொல்றார் இல்லைங்களா? ஆனா தோமாவோ எங்களுக்கு அது தெரியாதுன்றார். போற இடமும் தெரியாது, வழியும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப ஒரு புறத்துல நம்ம பார்க்கிறோம், நிச்சயமா சீசர்களின் அறிவுங்கிறது ரொம்ப கொஞ்சமானது இல்லைங்களா? குறைவா இருந்தது அறிவு இல்லைங்களா? இயேசு சிலுவைக்கு போய் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பதாக அவர்களுக்கு ஒரு அறிவு இருக்குதே, அந்த அறிவோடு இப்ப இருக்கிற அறிவை ஒப்பிட்டு நாம் பார்ப்போம் என்று சொன்னா அது குறைந்ததாகவே இருந்தது என்று சொல்லி பார்க்கலாம் இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு அவர்கள் அறிந்ததோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னா இப்பொழுது இருக்கிற அறிவு ரொம்ப குறைந்ததுதான் இல்லைங்களா? இப்ப உலகத்துக்கு வந்த நம்முடைய ஆண்டவருடைய நோக்கத்தை பற்றியும் அவருடைய தியாக மரணம் சிலுவையில் நமக்கு பதிலாளாக மறிக்கிறத பற்றியும் அவங்களுடைய அறியாம ரொம்ப பெரியதா இருந்ததுன்னு சொல்லி பார்க்க. ஆண்டவர் பல முறை சொல்லி இருந்த போதிலும் அவங்களுடைய அறியாமை மேலோங்கி இருந்தது என்று சொல்லி பார்க்க. அவர்கள் அதை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாதவர்களாக இருந்தாங்க. ஒரு சின்ன அறிவு அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அதை அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக நாம பார்க்கிற அறிவோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இல்லைன்னு சொல்லி பார்க்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தா இருக்குது இல்லைங்களா? பேதுரு 11 எழுந்து நின்று அங்க பேசுறத பார்க்க இல்லைங்களா? பேசி பல வேத வசனங்களை விளக்கி சொல்றத பார்க்க. இப்ப பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறார் பேதுரு, அப்ப எப்படி இருக்கிறாருன்னு பாரு. இந்த அறிவு அந்த அறிவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்ப ரொம்ப குறை. ஓரளவு மட்டும்தான் அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்று சொல்லியும் அவர்கள் அறிகிறதுல, அதாவது புரிந்து கொள்ளுகிறதுல குழந்தைகளாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிற. அவர்களுக்கு புரியுற ஒரு குழந்தைக்கு என்ன விதமான புரிதல் இருக்குமோ அந்த விதமான புரிதல் அவர்கள் கொண்டிருந்தாங்க. ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறாங்க இல்லைங்களா? ஒரு 10 வயசு பையன் இருந்தாங்கன்னா நம்ம இறையியல் சத்தியங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு என்ன விதமான புரிதல் இருக்கும்? ஒரு குழந்தைத்தனமான புரிதல் இருக்கும். அதாவது சண்டே கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு வந்தாலும் அது இருதய ரீதியில அந்த புரிதல் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு வயது முதிர்ச்சி எல்லாம் தேவை இல்லைங்களா? அது வரையில் அவர்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஆனா ஏற்ற காலம் வரும்போது அதனுடைய மெய்யான காரியத்தை அவங்க ஆழமா உணர்வாங்க. மாதிரி இந்த குழந்தைகளாக அவர்கள் இருந்தார்கள்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு புறத்துல குறைந்த அறிவு மாத்திரமே அவர்களுக்கு இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு புறத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சீசர்களின் அறிவு பெரியது. என்ன ஒரு புறம் சிறியதுன்றீங்க, இன்னொரு புறம் பெரியதுன்றீங்க. ஆமா, ஒரு புறத்துல பார்த்தா அவங்க அறிவு சிறியதுதான் இப்போ. ஆனா இன்னொரு புறத்துல பார்த்தா அவங்க அறிவு இப்போ பெரியது. எப்படி தெரியுங்களா? இந்த யூத தேசத்தினுடைய மக்களை நம்ம பார்க்கும் பொழுது அவங்க அறிந்திருந்ததை விட மேலானதை இவர்கள் அறிந்திருந்தாங்க இல்லைங்களா?
யூதர்கள் பழைய ஏற்பாட்டை தாங்கள் பின்பற்றுவதாகவும், கடவுளுக்கு தொண்டு செய்வதாகவும், கடவுளை சேவித்து வாழ்வதாகவும், பழைய ஏற்பாட்டினுடைய சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து தாங்கள் நடப்பதாகவும் அவர்கள் நினைத்தார்கள் இல்லைங்களா. நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கற்று இல்லைங்களா, பரிசேயர்கள் இருக்கிறாங்க, இன்னும் யூதர்கள் பெருவாரியானவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. ஆனா அவர்கள் கடவுளுக்கு சேவை செய்வதாக, கடவுளை மகிமைப்படுத்துவதாக நினைத்து பிசாசுக்கு வேலை செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையிறாங்க இல்லைங்களா, அதுக்கு தங்களை தாழ்த்துறாங்க இல்லையா. அப்ப தாங்கள் எல்லாம் கற்றறிந்தவர்கள் என்று சொல்லி இருந்த போதிலும் இல்லை, அவங்க பிசாசுத்தனமான காரியங்களை செய்தாங்க. அப்ப வேதத்தினுடைய தன்மையை அவர்கள் உணரவில்லை. வேதம் அவர்கள் கைகளில் இருந்தது. வேதத்துல எல்லாம் தெரியும், மேசியா எப்பொழுது வருவாருங்கிறதையெல்லாம் கணிக்க தெரியும், பெத்லகேம்ல பிறப்பாருன்னு தெரியும், இதெல்லாம் தெரியும். ஆனா அந்த வேதத்தினுடைய தன்மையும், இந்த வேதம் சொல்லுகிற முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியாது, தெரியல. இப்போ யூத தேசத்தினுடைய பெரும்பான்மையான மக்களை விட இந்த சீசர்கள் அதிகம் அறிந்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. வேத பாரகரும் பரிசேயரும் முழுவதுமாக நிராகரித்த அந்த சத்தியத்தை இந்த சீசர்கள் அறிந்திருந்தாங்க. அவங்க வேண்டான்னு ஒதுக்குனாங்க. நீ தேவனுடைய குமாரனா, ஆபிரகாமோட நீ பெரியவனோ அப்படியெல்லாம் கேட்கறாங்க. அவங்க முற்றிலுமா நிராகரிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நானே ஜீவ அப்பன்னு சொல்றாரு, பேசுறாரு இல்லையா. நானே இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு சொல்றாரு, நான் தான் வாசல்னு சொல்றாரு. எதையுமே அவர்கள் ஏற்கவில்லை, முழுவதுமாக நிராகரிக்கிறார்கள். அவர் மேல் கல்லெறியறதற்கு பார்க்கிறாங்க, அவரை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டுகிறாங்க. அவங்களோட அறிவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சீசர்களுடைய அறிவு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க, உயர்ந்தது இல்லைங்களா. இயேசுவோடு இருக்கிறாங்க இல்லைங்களா, இயேசுவை விசுவாசித்து இருக்கிறார்கள். தங்களை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்கள் உயர்ந்த அர்த்தத்துல அறிவை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். நாமும் அப்படித்தான். உங்கள சிலர், ஐயோ எனக்கு சில விஷயங்கள் தெரியவே இல்லையே வேதத்துல, இதெல்லாம் எனக்கு தெரியுமா நீங்க அப்படின்னு நினைச்சு சில நேரம் சோர்ந்து போகலாம். நம்முடைய அறிவு சில நேரங்கள்ல குறைவுள்ளதாக இருக்கலாம், உங்களையும் கூட சிலர் அறியாமையில இருக்கலாம். ஆனா இன்னொரு புறத்துல பார்த்தா நாம் சிறந்த அறிவுள்ளவர்கள் தான். இந்த உலகம் அறியாம, இந்த உலகம் தொடர்ந்து நிராகரித்து கொண்டிருக்கிற அந்த இயேசுவை நாம் விசுவாசித்திருக்கிறோமே, அப்போ நம்ம எவ்வளவு அறிவுடையவர்கள் பாருங்க இல்லைங்களா. அப்போ நாம் நம்மை பற்றி நினைப்பதை விட, நாம் நம்மை பற்றி பேசுவதை விட இயேசு நம்மை பற்றி பேசுகிறது சிறந்ததாக இருக்கிறது இல்லைங்களா. நாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறோம், இந்த காது பாக்கியம் உள்ளது இல்லைங்களா. இந்த வேதத்தை நாம் வாசிக்கிறோம், நம் கண்கள் பாக்கியம் உள்ளது. இதே வேதம் தான் கடையில் வியாபாரம் பண்றாங்க இல்லையா. வியாபாரம் பண்றது இல்லையா, கடை இருக்குது, மக்களும் நடந்து போறாங்க வராங்க, கிறிஸ்துவர்களும் கொடுக்குறாங்க, பிரசங்கம் பேசப்படுகிறது, நல்ல பிரசங்கங்கள் போகிறது, அதையெல்லாம் முற்றாக ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள் இல்லைங்களா. இந்த யூதர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, இந்த உலகத்துல அறிவு சார்ந்தவர்களாகவோ இல்லை அறிவு சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க, இல்லை வேதத்தை கற்றறிந்தவர்களாக இருக்கிறாங்க. அதனாலதான் வேதத்திலிருந்து எடுத்து பேசுறாங்க, அப்ப இயேசு இடத்திலேயே பேசுறாங்க. அப்படி இருந்த போதிலும் அவங்க ஆண்டவரை முழுவதுமாக தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி பார்க்க. சீசர்களுடைய அறிவு பெரியது என்று சொல்லி பார்க்க. அவங்க என்ன செய்தாங்க, தங்களுடைய எஜமானர் வாக்களிக்கப்பட்ட மேசியா அப்படின்னு சொல்லியும், அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லியும், அவரை அறிகிறது தான் பரலோகத்துக்கு போகிறதுக்கான முதல் படி என்பதையும் அவர்கள் விசுவாசித்தாங்க. அதனாலதான் இயேசுவின் பின்பதாக நடந்து போறாங்க இல்லைங்களா. பேதுரு சொல்லும் போது சரி, அந்திரேயா பேதுரு இடத்துல வந்து சொல்றாரு இல்லைங்களா, சகோதரன் சொல்றார், நாங்கள் மேசியாவை கண்டோம் அப்படின்னு சொல்றோம். அவரை மேசியாவாக விசுவாசித்தார்கள். வருகிறதாக வேதாகமத்துல சொல்லி இருந்த பழைய ஏற்பாடு என்று பார்க்கிற அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருந்த மேசியா இவர் தான் அப்படின்னு விசுவாசித்தாங்க. அவர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் விசுவாசித்தாங்க. ஆனா யூதர்கள், நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறாயான்னு கல்லெடுத்து பார்த்தாங்க. இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான்னு சொல்லி கல்லெடு. அதோடு அவர் அறிகிறது தான் பரலோகத்துக்கு போவதற்கான முதல் படின்னு சொல்லி சீசர்கள் விசுவாசிச்சாங்க இல்லைங்களா.
இப்ப பாருங்க, அவர்கள் எவ்வளவு உயர்ந்த அறிவை கொண்டிருக்கிறார்கள். நம்ம படிக்காம இருக்கலாம், அறிவுல மந்தமா இருக்கலாம், சில விஷயங்கள்ல குறைவா இருக்கலாம். இயேசு அதாவது பரலோகம் போறதுக்கும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கும் பட்ட படிப்பை பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லியோ, இல்ல இந்த உலகத்துல பயங்கரமான ஞானியாக இருக்க வேண்டும் என்று சொல்லியோ அல்ல. அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லியும், நாம் பாவத்துல இருக்கிறவர்கள் என்று சொல்லியும், இந்த பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னா அவரே ஒரே வழி என்று சொல்லி, அவரை நான் விசுவாசிக்கிற பொழுது, என் பாவத்துக்கான பரிகாரியாக அவரை நான் விசுவாசிக்கிற பொழுதே எனக்கு நித்திய ஜீவனும் மோட்சத்துக்கான வழியும் கிடைக்கிறது என்பதை நாம் உணர்ந்து அதை விசுவாசிக்கிற பொழுதே நாம் விசுவாசிகள் ஆக்கப்படுவோம் என்று சொல்லி பார்ப்போம். இந்த ஆழமான சத்தியத்தை, அவருடைய மத்தியஸ்த பணிவு நாம் சரியாக உணர்ந்து விசுவாசிக்கிற பொழுது நாம் விசுவாசிகள் ஆக்கப்படுவோம். உலக ஞானியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அர்த்தம். சீசர்களை குறித்து இயேசு பேசுறாரு, நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், வழியும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் சொல்றாரு. என் கூட கேட்டிருக்கிறீங்க இல்லையா, அமர்ந்து இருக்கிறீங்க இல்லையா, விசுவாசமே பின்னாடி வரீங்க இல்லையா சொல்றாரு. இப்ப நம்ம சீசர்களை குறித்து படிக்கும்போது அவர்கள் அறியாமையில் இருந்தார்கள் சொல்லி நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய அறிவை குறித்து நம்ம குறைத்து மதிப்பிடுறதுக்கு பார்ப்போம். எதிர்வே அப்படித்தானே இருந்தாரு, இப்படித்தானே இருந்தாருன்னு நம்ம அவங்களுடைய அறிவை குறைத்து மதிப்பிடுவதற்கு முயற்சி செய்வோம் இல்லைங்களா? அப்படி நம்ம முயற்சி செய்யாதபடிக்கு நாம் பார்த்தோம். அப்படி நம்ம பார்க்கக்கூடாது இல்லைங்களா? அவங்க தங்களை பற்றி அறிந்ததை விட விலை மதிப்பற்ற உண்மையை அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? மத்தேயு கூப்பிடுறாரு இல்லையா, என்னை பின்பற்றி வான்னு கூப்பிடும்போது வரார். பேதுருவை பின்பற்றி வான்னு கூப்பிடும்போது வரார். அத்திமரத்தின் கீழ் நான் உன்னை கண்டேன் நாத்தான் வேலை சொல்லும் போது அவர் விசுவாசி இல்லைங்களா? செபதேயுவின் குமாரனாகி யாக்கோபையும் யோவானையும் கடவுள் அழைக்கிறவர்கள் வரார். எப்படி வந்தாங்க? அவரை மேசியாவாகவும் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகவும் பரலோகத்துக்கு போகிறதான வழியாகவும் அவரை விசுவாசித்து வரார். அப்போ அவர்களின் இருதயம் அவர்களின் தலையை விட சிறந்ததாக இருந்தது என்று சொல்லி பார்க்க. நம்ம இருதயம் எப்படி கடவுளுக்குள் திருப்தி அடைகிற இருதயம் சிறந்தது என்று சொல்லுகிற பொழுது கடவுளுக்குள் நாம் திருப்தி அடைய வேண்டும். நமக்கு வேத அறிவு தேவைதான், அதெல்லாம் கத்துக்கணும் தான், அதெல்லாம் செய்யணும். இருந்தபோது வெறும் வேத அறிவு மட்டும் வைத்து இருதயம் நல்லாலாம இருந்தது அப்படின்னு சொன்னா ரொம்ப மோசம். நாம் எதை விசுவாசிக்கிறோம், எதை சார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்க வேண்டியது அவசியம். ஆறுதல் அளிக்கிற வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் போகிற இடம் உங்களுக்கு தெரியும், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்றாரு. இந்த உலகத்தில் நாம இருக்கிற பொழுதும் அதுதான். நம்ம எதையும் ரொம்ப பெருசா பார்த்து அதுல சோர்ந்து போயிடக்கூடாது. சில விஷயங்கள் நாம் அறியாம இருந்துடுறோம். இங்க இருக்கிற எல்லாருமே கால்வின் போல வேத அறிவை கொண்டிருப்பார்கள்னு சொல்லிட முடியாது. ஸ்பர்ஜன் மாதிரி கொண்டிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா ஸ்பர்ஜனோ கால்வினோ நாமெல்லாம் ஒன்றை விசுவாசிக்கிறோம். என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்கான பரிகார பலியாக அவரையே வழியாக, அவரையே வாசலாக, அவரையே மீட்பனாக, அவரையே ஒளியாக நாம் விசுவாசி. அவர் மூலமாக மட்டும்தான் நாம் பரலோகம் போவோன்றதை விசுவாசி. நம்முடைய இருதயம் சரியா இருக்குதா? அவரை நாம இருக பிடித்து கொண்டு தொடர்ந்து கடவுள் சொன்ன விதத்துல இந்த உலகத்துல வாழ்றதுக்கு முயற்சித்துக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? வேத அறிவு நல்லது. வேத அறிவு இல்லாமல் ஒருவனும் கிறிஸ்துவுக்குள் நல்ல விதத்துல வளர்ந்து வர முடியாது, அது உண்மைதான். ஆனா இருதயம் சரியில்லாமல் வேத அறிவை மட்டும் வளர்த்தி கொள்ளுகிறதுனாலையும் அவனை போன்ற ஒரு நோய் பிடித்தவன மாதிரி மனுஷனை பார்க்க முடியாது. அது மகா ஆபத்துல கொண்டு இருக்கு. இருதயம் சரியில்லாத வேத அறிவு வச்சுக்கிட்டா அவன் சத்தியத்தை சரியாக கேட்க முடியாது. அதுதான் எனக்கு தெரியுமே, இதுதான் எனக்கு தெரியுமேன்னு அவன் நினைச்சான். அப்போ வேத அறிவு ரொம்ப நல்லதுதான், ஆனா இருதயம் கடவுளுக்கு முன்பாக சரியாக இருக்கு. பாருங்க, நம்ம முதல்ல இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். விசுவாசிகள் எல்லாரும் தங்களுடைய சொந்த ஆத்மாவில ஆவியின் வேலையை குறைத்து மதிப்பிடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க.
நாம இது செய்யல, நம்மளால இது நடக்க மாட்டேங்குது, அதனால நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு சில நேரம் முயற்சி பண்றாங்க இல்லைங்களா? அப்படி இல்லை. ஆவியின் வேலையை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. நம்மனால நம்ம ரசிக்கப்படல இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவர் நம்மள இருக்கார். அவர் நமக்கு மறுபிறப்பு கொடுத்து தொடர்ந்து நடத்துறார். நம்ம செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லைங்களா? நமக்கு பலவீனம் ஏற்படுகிற பொழுதும் அவரை இறுக பிடித்துக் கொள்வது. எந்த சோர்வு, பயம், வேதனை, இப்ப சீசர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஏசு தான் போக போறேன்னு சொல்றார் இல்லைங்களா? அந்த சூழ்நிலையில இருக்கிற அவங்களுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகம் அப்படிங்கிறது சோதனை நிறைந்ததான ஒன்று. பாவம் நிறைந்த உலகம். பிசாசனுடைய தொந்தரவுகள் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில இருந்தே தீரும். நம்மள தொடர்ந்து இருக்கிற பாவம் நம்மளை அவ்வளவு எளிதில தொந்தரவு செய்யாம விடாது. அதுவும் தொந்தரவு செய்யும் இல்லைங்களா? இங்க அலைகளும் புயல்களும் நமக்கு எதிராக வந்து கொண்டேதான் இருக்கும். அந்த அலைகளுக்கும் புயலுக்கும் இடையில தான் நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும், ஏசு நம்மளோடு இருக்கிறாரு. அவர் நினைச்சா காற்றையும் கடலையும் அமர்த்த முடியும். நாம் அவரை பிடித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு. சுய முயற்சிகளை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கடவுளை பிடிச்சுக்கிறதுக்கு பார்க்கணும் இல்லைங்களா? தொடர்ந்து முன்னேறுவதற்கு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். அதனால ஆவியின் வேலையை, ஆத்மாவில் ஆவியின் வேலையை நம்ம குறைச்சு மதிப்பிடுறதுக்கு தயாரா இருக்கும் இல்லைங்களா? பாருங்க, அப்ப அது ரொம்ப மோசம். எனக்கு எல்லாம் தெரியல, அதனால அவ்வளவுதான் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. அதுக்காக அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்காக அது சொல்லலை. சீசருடைய வாழ்க்கை மாறுது பாருங்க, பரிசுத்த ஆவியினுடைய காரியம் வருகிற பொழுது. ஆனா அப்ப அந்த நிலையிலிருந்து மேல வர்றதுக்கு கற்றுக்கணும் இல்லைங்களா? ஆண்டவருடைய உதவியை பிடிச்சு வர வேண்டியது அவசியம்னு சொல்லி பார்க்க. இப்ப பல உண்மையான கிறிஸ்துவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி நினைப்பதை விட பரலோகத்துல அதிகமாக நினைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்க. நம்மளை நினைக்கிறத விட பரலோகத்துல நம்மை பற்றி நினைப்பது பெரியது இல்லைங்களா? அதை நம்ம கடைசி நாள்ல பார்ப்போம். நம்மளை பத்தி என்ன நினைச்சிருக்கா? நாம் அங்க போகிற பொழுது நாம் புதிதானவர்களோ விலாசம் இல்லாதவர்களோ கிடையாது. நமக்கு விலாசமா இருப்பது எஸ். இப்ப தலை அறிவை காட்டிலும் இருதய அறிவு மிக அதிகமாக கணக்கில் கொள்ளப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி எடுத்துக்கொள்ளுகிற ஒருத்தர் பரலோகத்தில் இருக்கிறார் இல்லைங்களா? நீ எவ்வளவு அறிந்து வைத்திருக்கிறாய் அப்படின்னு கணக்குல எடுத்து நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போறது இல்லை. இருதய காரியத்தை, இறுதிய அறிவை பார்க்கிற கணக்கில் எடுத்துக்கொள்கிற ஒருத்தர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர்தான் தேவன். மனுஷனோ முகத்தை பார்ப்பான், நானோ இருதயத்தை பார்ப்பேன். இருதயம் எப்படி இருக்குதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இருதயம் சரியா இருக்குதா அப்படிங்கிறது முக்கியம். நம்ம கேட்ட சத்தியத்துல நாம சரியா இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்னும் மேல அதிகமா தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அப்புறம். ஏன்னா அந்த உலகத்துல தெரிந்து கொண்டே இருக்க வேண்டியது இருக்கிறது இல்லைங்களா? தொடர்ந்து நானும் படிக்க வேண்டியது, நானே படிப்பேன். பல விஷயங்கள் ஆச்சரியமூட்டுகிறதாகத்தான் இருக்கும் எப்பவுமே. இப்போ வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியமூட்டுகிறதாக தான் இருக்கும் வேதம். நிறைய விஷயங்கள் இருக்கு படிக்க வேண்டியது. அதுக்கு ஓய்வு இல்லை. அப்போ நம்ம கற்றிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா அதுல வளர்றதுக்கு பார்க்கணும். இப்ப பாருங்க, சிலர் பரலோகம் வரைக்கும் துக்கத்தோடு போறதுக்கு முயற்சிக்கிறாங்க இல்லைங்களா? எனக்கு கொஞ்சம் தான் தெரியுது அப்படின்னு போறாங்க இல்லைங்களா? ஆனா கடவுள்ல திருப்தி அடைகிற இருதயம் நல்லது, சிறந்தது என்று சொல்லி பார்க்கணும். நமக்கு இதுவரைக்கும் என்ன தெரிந்திருக்கிறதோ, என்ன போதிக்கப்பட்டிருக்கிறோமோ அதுக்கு உண்மையான இருதயத்தோடு நடப்பதற்கு பார்க்கணும். புரியுதா? தப்பா போட்டு குழப்பிக்க கூடாது. என்ன தெரிஞ்சிருக்கிறதோ அதுக்கு உண்மையா இருக்கிறதுக்கு பார்க்கணும். ஆண்டவரை விசுவாசித்து இருக்கிறோம், தொடர்ச்சியான மனம் திரும்புதல் நமக்கு தேவை அப்படிங்கிறத அறிஞ்சிருக்கிறோம் இல்லைங்களா? தொடர்ந்து பரிசுத்த ஓய்வு நாளை சரியாக வச்சிருந்த ஆசீர்வாதத்தை அடையணும்னு தெரிஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் தெரியுது இல்லையா? கேட்டு சக்தி அதுல உண்மையாக நடக்கிறதுக்கு தங்களை தாழ்த்தி வாழ வேண்டியது அவசியம். அப்போ கடவுள்ல திருப்தி அடைகிற இருதயம் சிறந்தது என்று சொல்லி பார்க்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம்னு பார்க்கணும். இருதயபூர்வமா நம்ம கடவுளுக்குள் இருக்கிறோமான்னு பார்க்க வேண்டியது அவசியம். சரி, இரண்டாவது பயன்பாடா நம்ம பார்க்கறது இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன் என்று சொல்லி பார்க்கணும். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். 6ஆம் வசனம் நமக்கு சொல்லுது,
அதற்கு இயேசு நானே வழியும் சக்தியும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். என்னாலே அல்லாமல் ஒரு ஒன்றும் பிதாவினத்தில் வர. நானே வழியும் சக்தியும் ஜீவனுமா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார் இல்லைங்களா? அப்ப இயேசு தனக்கு எத்தகைய மகிமையான பெயர்களை சூட்டுகிறார் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கணும். தனக்கு எவ்வளவு மகிமையான பெயரை சூட்டுறாருங்கிறத பார்க்கணும். அவர் நானே வழியும் சக்தியும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றார் இல்லைங்களா? இயேசுதான் வழி, பரலோகத்திற்கான வழியும் கடவுளோடு கூடிய சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவரும் அவர்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் சமாதானத்தை இழந்து போனவர்கள் இல்லைங்களா, ஆண்டவரோடு ஒப்புரவாக முடியாதவர்களாக இருக்கிறவர்கள் இல்லைங்களா. ஆண்டவர் தான் அதை செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். அதை நம்ம மறக்கவே கூடாது, இறுக்கமா பிடித்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்கு மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களும் ஒவ்வொரு நாளும் அவர் வழியாகத்தான் நாம் எதையுமே அணுக முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மோசே மாதிரி ஒரு வழிகாட்டி இல்லை, அவர் வெறும் வழிகாட்டி மட்டும் இல்லை இல்லைங்களா. அவர் முன்மாதிரியை நாம் பின்பற்றினாலும் அவர் வெறும் வழிகாட்டியில் ஒரு தலைவனாக எப்படி மோசே இருந்து ஜனங்களை நடத்தி கொண்டு போனாரோ அது மாதிரி மட்டும் இல்லை, போதிக்கிறவராக மட்டும் இல்லை, கடவுள் சொல்றத ஜனங்களுக்கு மோசே சொன்ன மாதிரி. அதோடு நியாயப்பிரமாணத்தை கொடுப்பவர் மட்டுமல்ல, ஆண்டவரிடத்துல போய் நியாயப்பிரமாணத்தை மோசே வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாரு இல்லையா, அந்த மாதிரி மட்டும் இல்லை இல்லைங்களா. அவர் தான் வாசல், இல்லை டோர்னு சொல்லுவாங்க, கதவு அந்த வழியாகத்தான் போகணும். அவர் தான் ஏணி இல்லைங்களா, அது வழியாகத்தான் பரலோகத்துக்கும் பூமிக்கும் இடையில ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா. அந்த ஏணி அவர் தான், வழி அவர் தான் இல்லைங்களா. அவர் மூலமாகத்தான் நம்ம கடவுளிடத்துல நெருங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம ஆழமா அதை புரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா. நீங்க அதை புரியாம இருக்கிறது தப்பு. எப்போதும் நம்ம சுய முயற்சியில சார்ந்து இருக்கக்கூடாது, ஆண்டவர் தான் பிடிச்சிடும். பாருங்க, ஆதாமும் ஏவாளும் பாவத்துல விழுந்த பொழுது ஒன்று நடந்தது. அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினான். ஜீவ விருட்சத்திற்கு போகிற அந்த வழியை காவல் செய்யப்பட்டது என்று சொல்லி பார்க்க. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த வழி திறக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்க. அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக இந்த ஜீவனுக்கு போகிற வழி திறக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்க. ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, அவன் இப்பொழுதும் கையை நீட்டி ஜீவ வருஷத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு அவர்களை வெளியேற்றணும், அதை காவல் வைக்கணும்னு சொல்றாரு இல்லைங்களா. ஆதியாகமத்துல ஆதாமுக்கு ஆண்டவர் இருதயத்துல கட்டளைகளை கொடுத்திருந்தார். அந்த கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிந்து தொடர்ந்து நடக்கும் பொழுது அவனுக்கு நித்திய வாழ்வை கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தார். ஜீவரிச்ச கனி அங்கதான் இருக்கு. ஆனா அவன் மீறின பொழுது அதை இழந்து போய்விட்டான் என்று சொல்லி பார்க்க. இப்ப கிறிஸ்துவின் மூலமாக அது திறக்கப்பட்டிருக்கிறது, அந்த வழி காவல் பண்ணப்பட்டிருக்கிற வழி திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கும். அவருடைய இரத்தத்தின் மூலமா நாம் தைரியமாய் வர முடியும், ஆண்டவர் இடத்துல வர முடியும் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. கடவுளுடையக்கு முன்னாடி நம்பிக்கையோடு நம்ம வரலாம் இல்லைங்களா. அதைத்தான் வெளிப்படுத்துறதுலையும் சொல்றார், ஜீவ விருட்சத்தின் கனியும் புசிக்க கொடுப்பேன் என்று எழுது, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி புசிக்க கொடுக்கப்படும். கிறிஸ்துவே சத்தியம் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. மனுஷனுடைய மனசுக்கு தேவைப்படுற உண்மையான அந்த காரியத்தினுடைய சாராம்சமாக, முழு சாராம்சமாக இருக்கிறது அவரு தான் இல்லைங்களா. இன்னைக்கு அநேக பல விஷயங்களை தேடுறாங்க, மார்க்கம் இல்ல சமயம், பல சமயம்னா மார்க்கம் அதில் தேடுறாங்க இல்லையா. ஆனா அதுக்கான முழு சாராம்சமாக இருக்கிறது கிறிஸ்து தான். கிரேக்கர்கள் பார்க்கிறோம், அவர்கள் ஞானத்துல தேறினவர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வரலாற்றுலையும் பார்க்கலாம், இயேசு கிறிஸ்தவ காலத்திலையும் பார்க்கலாம். நமக்கு 1 கொரிந்தியர் 1:22 சொல்லும்போது கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் என்று சொல்லி சொல்லுங்களா. கிரேக்கர்கள் ஞானவான்களாக இருந்தார்கள் இல்லைங்களா. அப்படி அந்த ஞானமுள்ள கிரேக்கர்கள் கூட, புறஜாதிகள் கூட கடுமையான இருளல தடுமாறினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுளை பற்றி எதுவும் அவர்கள் அறியவில்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த உலகத்தின் ஞானம் இருந்தது இல்லைங்களா. இத்தனை பேர் இருக்கிறாங்க, சாக்ரட்டிஸ் இருக்கிறாங்க, பிளாட்டோ இருக்கிறாரு, அரிஸ்டாட்டில் இருக்க, எல்லாம் அங்கிருந்து வந்தவங்க தான். எல்லாம் யாருன்னு தெரியுமா? சிறந்த அறிவாளிகள், கிரேக்க தத்துவ ஞானிகள் இல்லைங்களா.
கிரேக்க தத்துவ ஞானி. என்ன பண்றது, இயேசுவை அறியவில்லையே இல்லைங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி யூதர்கள் கூட இருண்ட கண்ணாடி வழியாகத்தான் பார்த்தார்கள் என்று சொல்லி பார்க்க. ஒரு மங்கலான கண்ணாடி வழியா ஒரு விஷயத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த விதத்துலதான் அதை பார்த்தாங்க இல்லைங்களா? அப்படிதான் பார்த்தாங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கூட இயேசு கிறிஸ்துவை அப்படி மங்கலான விதத்தில் தான் பார்த்தாங்க இல்லைங்களா? மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின் மாதிரி அதனுடைய உருவங்கள் சடங்குகள் கீழே எதையும் அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லைன்னு சொல்லி பார்க்கணும். அக்யூட்டா புரிந்து கொள்ள ஒரு மங்கலான கண்ணாடியின் வழிதான் பார்த்தாங்க இல்ல. யூதர்கள், ரசிக்கப்படாத யூதர்களும் அப்படித்தான் இருந்தாங்க இல்லைங்களா? இப்ப கிறிஸ்துவே முழு சத்தியம் இல்லைங்களா? அவருதான் அதை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்க பாருங்க. நானே சத்தியம் அப்படின்னு சொல்றாரு. அவர்தான் சத்தியம், அவர்தான் உண்மை. அது வரைக்கும் இந்த உலகத்துல பாக்குறதெல்லாம் பொய் இல்லைங்களா? பல விஷயங்கள்ல கடவுளிடத்துல அடையிறதுக்கு முயற்சி செய்யறாங்க இல்லைங்களா? அடைய முடியாது இல்லைங்களா? கிரேக்கர்களுக்கு நிறைய கடவுள்கள் இருக்கு இல்லைங்களா? நிறைய கடவுள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுள் இருக்கு இல்லைங்களா? அப்பல்லோ அப்படின்னு சொன்னா குணப்படுத்துகிற கடவுள், அதுக்கு பேர் தான் அப்பல்லோ இல்லைங்களா? ஈரோட்டில் ஒரு ஆஸ்பத்திரி வச்சிருக்கிறாங்க, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல். அது பல பேருக்கு அந்த பேர் அர்த்தம் தெரியாது. அப்பல்லோ அப்படின்னா கிரேக்க கடவுள். அட்லஸ் சைக்கிள் கேள்விப்பட்டிருக்கீங்க? பழைய ஆளா இருந்தா அட்லஸ் பூமியை தூக்குற மாதிரி ஒரு சைக்கிள். அந்த பூமியை தூக்குறது கிரேக்க கடவுள். பூமியை தாங்குற ஒரு பேர் தான் அட்லஸ் என்று சொல்லி சொல்லுவாங்க, கிரேக்க கடவுள் இல்லைங்களா? அப்போ அத்தனையும் பொய்யான காரியங்களை அவர்கள் வைத்திருந்தாங்க இல்லைங்களா? மெய்யான கடவுளை அவர்கள் அறியாதிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் சக்தியும் ஜீவனுமா இருக்கேன். அவர் தான் வழி இல்லைங்களா? அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? இப்ப நித்திய ஜீவன் என்று சொல்லி பார்க்கிறோம். நித்திய ஜீவனுக்கும் பாவ மன்னிப்புக்கும் பாவிகளுக்கான உரிமை அவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. அதுதான் ஜீவன். அவர் இல்லாம நம்ம பரிசுத்த வாழ்க்கையும் வாழ முடியாது இல்லைங்களா? அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை பரிசுத்தத்தின் வேர் அவர் தான் இல்லைங்களா? அது இல்லாம ஒவ்வொரு மனிதனும் பாவத்துலதான் ஜீவிச்சுக்கிட்டு இருப்பான் இல்லைங்களா? அவர் தான் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல், நித்திய வாழ்வு, இதுக்கான உத்தரவாதம் அவர் தான். அவர் உயிர்த்தெழுந்ததுனாலதான் நாமும் உயிர்த்தெழுவோம் என்று நம்புகிறோம். அவருடைய உயிர்த்தெழுதல், அந்த உயிர்த்தெழுதல் மேலதான் கிறிஸ்துவம் ரொம்ப ஆணித்தரமாக நிற்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழலைன்னா பவுல் சொல்றாரு, நான் பிரசங்கிக்கிறது வேஸ்ட் இல்லைங்களா? என் நம்பிக்கை வேஸ்ட், அவர் உயிர்த்தெழுதுனா ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? இப்ப பாருங்க, இப்ப எப்பவுமே இந்த சத்தியத்தை நம்ம பற்றிக்கிட்டு உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். நாம் கடவுள் கொடுத்த கிருபையினால் நம்முடைய கடமை பொறுப்புகளை நாம் செய்ய முற்படுகிற பொழுதும் ஆண்டவருடைய கிருபைக்குள்ள இருந்துதான் நம்ம செய்ய வேண்டும். நாம் செய்கிற எந்த செயல்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்துதான் அங்கீகரிக்கப்படுகிறதே தவிர மற்றபடி அங்கீகரிக்கப்படாது இல்லைங்களா? நாம் செய்கிற நற்கிரியைகள் யாவும் அழுக்கான கந்தைகளாக இருக்கிறது. அது ஒருபோதும் கடவுளால் அங்கீகரிக்கப்படாது இல்லைங்களா? அது கிறிஸ்துவுக்குள் அங்கீகரிக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்க. நாம் செய்கிற செயலை கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவர் ஏற்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது ஒரு பூர்ணமற்ற கிரியையாக இருந்திருந்த போதிலும் கிறிஸ்துவுக்குள்ளாக அதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு வெகுமதியையும் தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம பரலோகத்துல வெகுமதி வாங்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே நான் செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு வரேன் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம செய்யற கிரியைகள் தான் நோக்கி பார்க்கப்படுது. அப்ப இந்த சத்தியத்தை நம்ம உறுதியா நம்முடைய வாழ்க்கையில பற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். கிறிஸ்துவ நம்ம அனுதினமும் வழியாக பயன்படுத்த வேண்டியது அவசியம். கிறிஸ்துவை நாம் அனுதினமும் சத்தியமாக நம்ப வேண்டியது அவசியம். கிறிஸ்துவை அனுதினமும் நாம் ஜீவனாக கொண்டு வாழ வேண்டியது அவசியம். அவர் தான் ஜீவன், அவர் இல்லாம எனக்கு இல்லை, அவர் மூலமா தான் எல்லாம் அப்படிங்கிறத உணர்ந்து நாம் வாழ வேண்டியது அவசியம். அதனால இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அவரையே வழியாக கொண்டு நாம் வாழ வேண்டும். அவரையே சத்தியமாக நாம் பிடித்து கொள்ள வேண்டும். சரிங்களா? சத்தியமா நம்பணும், அதான் உண்மை.
அவரே ஜீவனாக இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இது நம்ம ரெண்டாவதா எடுத்துக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றா நம்ம பார்க்கணும். அநேக நேரங்களில் நம்ம கிரியில தங்கிடுறதுக்கு பார்ப்போம், அது தப்பு. சரிங்களா? சரி, கடைசியா ஒண்ணு பார்த்து நம்ம முடிப்போம். எல்லா வழிகளையும் அவர் விளக்குகிறார் என்று சொல்லி பார்க்கணும். எல்லா வழிகளையும் அவர் விளக்குகிறார். மூன்றாவதாவது இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது, என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லுகிற பொழுது, இயேசு தம்மை தவிர ரட்சிப்புக்கான எல்லா வழியையும் அவர் தெளிவாக அடைக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். இல்லைங்களா? அதாவது என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்னு சொல்லும் போது, தம்மை தவிர ரட்சிப்புக்கான எல்லா வழிகளையும் அடைக்கிறார். ரட்சிப்புக்கான எல்லா வழியும் அடைக்கிறார்னா எல்லா வழியும் இருக்கிறது என்ற அர்த்தம் இல்லை. அந்த வழிகள்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத காட்டுறாரு. அந்த வழியில நீங்க போக முடியாதுன்னு சொல்றாரு. அதனாலதான் நானே வழின்னு சொல்லும் போதே வேற வழி இல்லை அப்படிங்கிறத காட்டுறார். தெளிவாக விளக்குகிறார். வேறு வழி இல்லை அப்படின்னு காட்டுறார். எல்லா வழிகளையும் அவர் விளக்குகிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸ்பர்ஜன் சொல்லும் போது நானே வழி என்று இயேசு சொன்ன போது அவர் மற்ற எல்லா வழிகளையும் விளக்க தெளிவாக இருந்தார் என்று சொல்லி சொல்றார். ஏன்னா வேற வழியில போய் சிக்கி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அதான் தொடர்ந்து ஸ்பர்ஜன் சொல்லும் போது, ஆகவே நீங்கள் அவற்றில் எதிலும் அழிந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி சொல்றார். நானே வழி என்று இயேசு சொன்ன போது அவர் மற்ற எல்லா வழிகளையும் விளக்க தெளிவாக இருந்தார், விளக்கிறதுக்கு தெளிவாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் அவற்றில் எதிலும் போய் அழிந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி சொல்றார். எல்லா வழிகளையும் அவர் விளக்குகிறார் என்று சொல்லி பார்க்கலாம். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லும்போது தம்மை தவிர ரட்சிப்புக்கான வழிகளை அடைக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். அதெல்லாம் அடைச்சிடுறார். ஏன்னா இந்த உலகம் பல விதங்கள்ல கடவுளை அணுகலாம் என்று சொல்லி நினைக்கிறது இல்லையா? அந்த வழியெல்லாம் அடைக்கிறார். நானேன்னு சொல்லும் போது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. வேற வழி கிடையாதுன்னு சொல்றாரு. மற்ற வழின்னு நீ ஒன்ன நினைக்கிறியே அது இல்லை. அதை நீ முயற்சி பண்ணினா அழிந்து போவாய் என்று சொல்லி சொல்றார். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் ஞானம் உள்ளவனா இருக்கலாம், கற்றறிஞ்சவனா இருக்கலாம், திறமசாலியா இருக்கலாம், இல்லைங்களா? இல்ல அன்பானவனா இருக்கலாம், அல்லது தொண்டு செய்கிறவனா இருக்கலாம், அல்லது இரக்கம் உள்ளவனா இருக்கலாம். இதனால எந்த பயனும் இல்லை. இதெல்லாம் நான் செய்கிற பொழுது கடவுள் என்னை அங்கீகரித்து விடுவார் என்று ஒருத்தன் நினைச்சானா அதுல பயன் இல்லை என்று சொல்லி பார்க்க. ஒரு மனிதன் கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியால் தேவனிடத்துல நெருங்கி வந்து தேவனுடைய சொந்த குமாரனை தனது மத்தியஸ்தராகவும் இரட்சகராகவும் பயன்படுத்தாவிட்டால், இப்ப நம்ம மேல சொன்னோம் பாருங்க, அதெல்லாம் ஒருபோதும் அவனை ரட்சிக்காது என்று சொல்லி தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்களை செய்யலாம், படிச்சிருக்கலாம், ஞானவனா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், பல உதவிகளை மக்களுக்கு செய்யலாம். இதெல்லாம் ஒருபோதும் அவனை ரட்சிக்காது, அவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்காது. கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியால் தேவனிடத்தில் நெருங்கும், இல்லைங்களா? தேவனுடைய சொந்த குமாரனை தன்னுடைய மத்தியஸ்தராகவும் இரட்சகராகவும் அவன் பயன்படுத்தும். அப்பத்தான் அந்த மனிதன் ரட்சிக்கப்பட முடியும். அவனுடைய ஆத்தும ரட்சிப்பு உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கணும், இல்லைங்களா? ஏன் அப்படின்னா தேவன் மகா பரிசுத்தமானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா மனுஷரும் அவருக்கு முன்பாக குற்றவாளிகளாகவும் கடனாளிகளாகவும் இருக்கிறார்கள். பாவ கடன் நம்ம இருக்கிறது, இல்லைங்களா? பாவம் செய்தவனுடைய கடன் இருக்கிறது, அது தீர்க்கப்பட வேண்டியது அவசியம், இல்லைங்களா? இப்ப பாவத்தோடு மனிதன் கடவுளை திருப்திப்படுத்த முடியாது, இல்லைங்களா? எதை செய்தும் கடவுளை திருப்திப்படுத்த முடியாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நமக்கும் கடவுளுக்கு இடையில ஒரு மத்தியஸ்தர் தேவை, மீட்கும் பொருள் தேவை, கிரயம் தேவை. இந்த பாவ கடன் போக்கப்படணும், இல்லைங்களா? வேதம் நமக்கு சொல்லுகிறது அவர் கிரயம் செலுத்தி மீட்கப்பட்டிருக்கு, அவர் கிரயம் செலுத்தி நம்மை மீட்டிருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறது, இல்லைங்களா? பாருங்க, அப்ப அப்படி ஒருவர் நமக்கு தேவை, மத்தியஸ்தர் தேவை, அதாவது மீட்கும் பொருள் செலுத்துகிறவர் தேவை. மீட்கும் பொருளை அவர் ஜீவனையும் கொடுத்திருக்கிறார், இல்லைங்களா? கரையும் செலுத்தி இருக்கிறார், அது தேவை. நமக்கு மீட்பர் இருக்கணும். இல்லைன்னு சொன்னா நாம ஒருபோதும் ரட்சிக்கப்பட முடியாது என்று சொல்லி பார்க்கலாம். என்ன வேணாலும் செஞ்சு பார்க்கலாம், ரட்சிக்கப்பட முடியாது. எடைக்கு எடைய தங்கம் கொடுக்கலாம், காசு கொடுக்கலாம், உதவி செய்யலாம், அல்லது பெரிய அறிவாளி ஆகலாம், எது வேணாலும் இருக்கலாம், ஆனா ரட்சிக்கப்பட முடியாது என்று சொல்லி பார்க்கலாம், சரிங்களா? அப்ப சிலுவையில் அறையப்பட்ட தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பூமிக்கும் பரலோகத்துக்கு இடையே ஒரு வாசல் என்று சொல்லி பார்க்கலாம். வேற வாசல் இல்லை. அவர் தான் பாலம், அவர் தான் ஏணி,
அவர்தான் வழி. அந்த வழியாக உட்பிரவேசிக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி பார்க்க. ஆகவே அந்த கதவை பயன்படுத்த மறுக்கிறவனுக்கு வேதம் எந்த நம்பிக்கையும் கொடுக்கல. அந்த கதவை விட்டுட்டு வேற பக்கம் போனா வேதம் சொல்லுது அப்படி எந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி, அவன் நரகத்துக்கு தான் போவான் என்று சொல்லி சொல்லுது. ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவே இன்னும் கிறிஸ்துவ விசுவாசிக்காம அல்லது தெளிவான புரிதல் இல்லாம நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு கற்று. இயேசுவை விசுவாசிக்காம உங்களுக்கு ரட்சிப்பு வராது. இயேசுகிட்ட வராம இயேசுவின் மூலமாக இல்லாம உங்களுக்கு ரட்சிப்பு வராது. ஆகவே அதை கவனமாக நினைச்சு பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? மற்ற எதுவுமே ஒரு மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு சொல்றார். இப்போ மற்ற வழிகளை எல்லாம் அவர் விளக்குகிறார் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்முடைய கிரியைகளோ மற்ற காரியங்களோ எதுவுமே நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இப்ப ஆண்டவர் அநேக முறை நமக்கு சொல்லிக்கிட்டே வர அந்த வார்த்தைகளை நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? முதல்ல பார்க்குறோம், கடவுள்ல திருப்தி அடைகிற இருதயம் சிறந்தது என்று சொல்லி பார்க்க. நம்முடைய அறிவு கொஞ்சம் குறைவானதாக இருந்தாலும் நம்முடைய இருதயம் அறிந்ததுல எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனமா. ரெண்டாவது, இயேசுவே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறார் என்பதை நாம் எப்பொழுதும் உணர்ந்தவர்களாக அதுல நடக்க வேண்டியது அவசியம். அதோடு கூட மூணாவது பார்த்தா எல்லா வழிகளையும் அவர் விளக்கி இருக்கிறார்னு சொல்லி நாம பார்க்க. ரட்சிப்புக்கு இயேசுவை தவிர வேறு வழி இல்லை. அதையெல்லாம் ஆண்டவர் விளக்கி இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்க. அந்த உணர்வு நமக்கு எப்பொழுதும் மேலோங்கி இருக்க வேண்டியது அவசியம். சீஷர்களுக்கு அன்றைக்கு ஆறுதல் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்து அதையே தான் இன்னைக்கு நமக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆகவே நம்ம அதை நினைச்சு பார்ப்போம். கர்த்தர் நடத்துவார்.